இன்றைக்கி நம்ம பிரதி சமையலில் பார்க்க போகிற ரெசிபி தாய் ரெட் கறி. தாய் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு ஸ்பைசி ரெட் கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெட் கறி செய்கிறதுக்கு நமக்கு கடையில் தாய் ரெட் கறி பேஸ்ட்டுன்னு வைப்பாங்க. அப்படி நமக்கு வாங்க கிடைக்கலன்னா அந்த ஏஷியன் ஸ்டோர்ஸில் கிடைக்கும். அப்படி இல்லைனா நம்ம வீட்லேயே அழகாக செய்யலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மல்லி, இந்த மாதிரி கொத்தமல்லி தண்டு, கூடவே இந்த லெமன் கிராஸையும் நம்ம போடுறோம். லெமன் கிராஸ் ஏஷியன் ஸ்டோர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நான் வீட்டில் பல தடவை இந்த லெமன் கிராஸ் இல்லாமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா தான் இருக்கும். அதனால் லெமன் கிராஸ் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஒரிஜினல் ரெசிப்பியில் இந்த டாய் லெமன் அதனுடைய அந்த இலையை போடுறாங்க. அது ஒரு மாதிரி நார்த்தங்காய் மாதிரி இருக்குது. டாய் லைம் அதனுடைய இலையை போடுறாங்க. நமக்கு அது கிடைக்காது, இருந்தாலும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வீட்டில் இருக்க சாதாரண எலுமிச்சம்பழத்தோடைய மேலே இருக்க அந்த லெமன் தோலை போடுறோம். இனி இது கூட உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 6-7 காஞ்ச மிளகாய் அதையும் போட்டு, காஷ்மீரி மிளகாயும் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு நிறைய தெரியுது. இனி அதை கொஞ்சம் ஊற வச்சிடணும். ஊற வைக்கலனாலும் மைக்ரோவேவில் கொஞ்சம் ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சிங்கன்னா சாஃப்ட் ஆயிரும். இனி இது கூட ஒரு சின்ன துண்டு கலங்கல் அப்படின்னு ஒரு இஞ்சி மாதிரி ஒன்று கிடைக்கிது. இதுவும் ஏஷியன் ஸ்டோர்ஸில் இருக்குது. பட் இதே $7. அதனால் நான் இது வாங்கலை. இது இல்லாமல் தான் நான் பொதுவாக செய்கிறேன். அப்போ கூட டேஸ்ட் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை, நல்லா தான் இருக்குது. இது கூட நம்ம அந்த மஞ்சக்கிழங்கு சேர்க்குறாங்க. மஞ்சக்கிழங்கெல்லாம் இல்லாதனால மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு சோய் சாஸ், கொஞ்சோண்டு ஆயிஸ்டர் சாஸ். ஆயிஸ்டர் சாஸ் உங்களுக்கு இருந்தால் போடுங்க, இல்லைனா வேண்டாம். ஒரு சின்ன ஃப்ளேவருக்கு சேர்க்குறது தான். இது கூட 1 இன்ச்சு நீளத்துக்குள்ளே இஞ்சி, ஒரு சின்ன 3 பல்லு பூண்டு, இது கூட 1/4 கப்பு நறுக்குன வெங்காயம், இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம மைய பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி இந்த ஏஷியன் கடையில் ரெட் கறி பேஸ்ட்டுன்னு தனியாக நீங்கள் விற்பாங்க. அது கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். இதில் அதை சொன்ன அந்த லைமோட இலை, அப்புறம் அந்த கலங்கல் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா, இது கொஞ்சோண்டு எல்லாம் நம்ம வீட்டில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதனுடையது ஒரு சின்ன 1 டீஸ்பூன் போல் இந்த பேஸ்ட்டையும் சேர்ப்பேன். இந்த பேஸ்ட்டு நான் ஆன்லைனில் அமேசானில் வெப்சைட்டில் யூஸ் பண்ணி வாங்கினேன். சரி, இப்போ நமக்கு பேஸ்ட்டு ரெடி. இனி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இனி இந்த ரெட் கறி கூட போடுறதுக்கு நான் கொஞ்சோண்டு ரெட் கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கேன். கேரட், பேம்பு ஷூட் கிடைச்சா போடுங்க, இல்லைனா வேண்டாம். இனி இது கூட 1 கப்பு போல் நறுக்குன வெங்காயம், கொஞ்சோண்டு ப்ராக்கலி, ஒரு பவுண்ட், அதாவது 400 கிராம் போல் போன்லெஸ் சிக்கன், இதையும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நல்லா 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி, தேங்காய் எண்ணெய் தான் இல்லை, எந்த எண்ணெய் வேணாலும் நம்ம ஊற்றலாம். ஊற்றி அந்த நறுக்கி வச்ச 1 கப்பு வெங்காயத்தை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி, கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. கூடவே தக்காளி, ஒரு அரை தக்காளி, மொத்த ரெசிபிக்கும் நம்ம அரை தக்காளி தான். இது போடலைன்னா கூட பிரச்சனை இல்லை, இந்த அளவு கூடிடக்கூடாது. அதே மாதிரி 2 பல்லு பூண்டையும் இந்த மாதிரி நறுக்கி அந்த வதங்கின வெங்காயத்து கூட போட்டு நல்லா வதக்க போகிறோம். எல்லாம் ஒன்றா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டு அதையும் இது கூட போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி, அந்த லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரக்கூடிய நேரம் கழுவி வச்சு அந்த சிக்கன் துண்டுகளையும் இது கூட நம்ம போட போகிறோம். போட்டு அந்த மிக்ஸி ஜாரில் இருக்க மசாலாவை அலசி எடுக்கிற அந்த தண்ணியை இந்த சிக்கனில் ஊற்றி நம்ம அந்த சிக்கனை இப்போ வேக வைக்க போகிறோம். இப்போ இது கூட நம்ம கடையில் வாங்கின அந்த ரெட் கறி பேஸ்ட், அதில் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் இதில் சேர்த்து இதை நல்லா மூடி போட்டு நம்ம அந்த சிக்கனை வேக வைக்க போகிறோம். இப்போ சிக்கன் நல்லா வெந்தாச்சு. இனி இது கூட நல்ல 1 கேன் தேங்காய் பால் தேவைப்படும். நல்ல திக்கான, நீங்கள் வீட்டில் எடுக்கிறதா இருந்தால் நல்ல திக்கு பாலை யூஸ் பண்ணுங்கள். அதையும் ஊற்றி 1 கேன் தேங்காய் பால் கூட கொஞ்சம் தண்ணி அளவாக தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணியும் நீங்கள் ஊற்றி, எல்லா காய்கறிகளையும் இது கூட நான் மறுக்கி வச்சுருந்த அந்த எல்லா காய்கறிகளையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து மூடி போட்டு நம்ம அதை வேக வைக்க போகிறோம். ஏன்னா நம்ம சேர்த்துருக்க காய்கறிகள் எல்லாமே ரொம்ப குக் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ப்ராக்கலி, கேரட், கேப்சிகம் இதெல்லாம் சீக்கிரம் வந்துடும். ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் நீங்கள் இதை மூடி போட்டு வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் இல்லைனா சாதாரண நம்ம வெள்ளை சக்கரை, சீனி, அது கூட நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும். எல்லாம் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி, இனி இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் எலுமிச்சை பழச்சாறு, அது நான் ஆட் பண்ணது வீடியோவில் ரெக்கார்ட் ஆகலை. அது மாதிரி பேந்தன் லீஃப் இன்றைக்கி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ட்ரெடிஷ்னல் ரெசிபி ரெட் கறி ரெசிபி, தாய் ரெட் கறி ரெசிபிக்கு தாய் பேசில், அது ஒரு வகையான துளசி, அதுதான் சேர்ப்பாங்க. தாய்லாண்டில் உள்ள அந்த துளசி தாய் பேசில், அது இல்லைனா நீங்கள் ஸ்வீட் பேசில் சேர்த்துக்கலாம். அப்படியே இல்லைனா கூட இந்த ஹோலி பேசில், நம்ம ஊர் துளசி இலை, அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு அந்த தாய் பேசில் ஃப்ளேவரை விட இந்த பந்தன் லீஃபில் உள்ள ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இன்றைக்கி பந்தன் லீஃப் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நம்ம ரெட் கறி இப்போ ரெடி. இனி இதை நல்ல இந்த ரைஸ், ஜாஸ்மின் ரைஸ், நம்ம சோனா மசூரி அந்த இதுக்கெல்லாம் பச்சரிசி அதுக்கெல்லாம் நல்லா இல்லை, அந்த ஜாஸ்மின் ரைஸ், அந்த ஸ்டிக்கி ரைஸ், அதுக்கே ஒரு ஃப்ளேவர் உண்டு. அது அந்த பேக்கெட் இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே ஜாஸ்மின் ரைஸில் போட்டிருப்பாங்க. 1 பங்கு அரிசிக்கு 1.5 பங்கு தண்ணி ஊற்றி, நான் சும்மா ப்ரெஷர் குக் தான் பண்ணேன், 1 விசில்.
வச்சுட்டு நம்ம எப்படி ரெகுலர் ரைஸ் பண்ணுவோமோ அதே தான் ப்ரெஷர் குக் பண்ண ஜாஸ்மின் ரைஸ் தான். பட் ஜாஸ்மின் ரைஸுக்கு தான் இது ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதை கீழே காமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.